குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஸோ யூஜிசி அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஓகேவா? இது 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்ரி பாடி தான், ஓகேங்களா? ஸ்டாட்யூட்ரி பாடி. ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் ஏட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த யூஜிசி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கான ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு யூஜிசியில். ஸோ அதனால் நம்ம யூஜிசி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி பஸ் ஸ்கீம், ஓகேங்களா? மினி பஸ் ஸ்கீம் பற்றி கொடுத்துருந்தாங்க. பட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997 கலைஞர் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பெரியார் யூனிவர்சிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 17, 1997. இந்த செப்டம்பர் 17 அப்படின்றது யாரோடைய பர்த்டே அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தோனியா அண்ணா யோஜனா, ஓகேங்களா? அந்தோனியா அண்ணா யோஜனா அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா December 25, 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதோடைய பார்ட் அப்படின்னா என்எஃப்எஸ்ஏவோட பார்ட், ஓகேங்களா? என்எஃப்எஸ்ஏ அப்படின்றது 2013 ஸ்டார்ட் பண்ணதான், ஓகேங்களா? அதோடைய பார்ட் தான் இந்த அந்தோனியா அன்னை யோஜனா, ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல் ஃபேமிலிஸ், பிபிஎல்னா பிலோ பாவர்ட்டி லைன், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான தான் இந்த அந்தோனியா அன்னை யோஜனா. ஸோ இதில் வந்து என்னென்னா டார்கெட்டட் பிடிஎஸ் தான். டார்கெட்டட் பிடிஎஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் கொடுப்பாங்க அந்தோனியா அண்ணா யோஜனாவில். பட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஸ் ஃபாலோ பண்ணுறோம். அது என்னென்னா யூனிவர்சல் பிடிஎஸ், டார்கெட்டட் பிடிஎஸ் கிடையாது. நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து தான் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட், சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இம்ப்ளிமெண்டேஷன் யூனிட் ஆஃப் ஐசிபிஎஸ். ஐசிபிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்றது. ஸோ இது வந்து யார் ஹெட் பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படின்றது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே செட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், வில்லேஜ் லெவலாக இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்றது உங்களுக்கு செட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்து பிஎம்எல்ஏ, ஓகேங்களா? மணி லாண்ட்ரிங் ஆக்டை பற்றி என்னென்னா மணி லாண்ட்ரிங் அப்படின்றது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதோட ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டா அப்படின்னா எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? பிஎம்எல்ஏ, ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக தேவையில்லை, நார்மலாக இருக்கிறது மட்டும் போதும். பிஎம்எல்ஏ அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இது ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2002. இது எப்போ எனாக்ட் ஆச்சு அப்படின்னா 2003 எனாக்ட் ஆச்சு, ஓகேங்களா? இதோட 3 மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் த மணி லாண்ட்ரிங், ஓகேங்களா? மணி லாண்ட்ரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் கன்ஃபஸ்டிகேட் அண்ட் சீஸ் த ப்ராப்பர்ட்டி அப்டைன் ஃப்ரம் த லாண்ட்ரிங் மணி, ஓகேங்களா? ஸோ அதன் மூலிமா ஈட்டப்பட்ட பொருளாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், அதை வந்து இவங்க எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அடுத்து டீல் வித் எனி அதர் இஷ்யூ கனெக்டட் வித் மணி லாண்ட்ரிங் இன் இந்தியா, ஓகேங்களா? மற்ற எந்த விஷயங்கள் வந்து மணி லாண்ட்ரிங்கோட கனெக்ட் இருந்திருந்தாலும் ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே தான் அவங்க அதை எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் பார்த்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஓகேங்களா? ஸோ பிஎம்எல்ஏல வந்து உங்களுக்கு பிஎம்எல்ஏ தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க, ஓகேங்களா? இடி அப்படின்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். இது வந்து ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தான். ஸோ இவங்க தான் வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான அந்த உரிமையை கொடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று பிரயாக்ராஜ், ஓகேங்களா? பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு வந்து கும்பமேளா அப்படின்றது நடக்கும். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. இந்த டைம் கூட 1/3 ஆஃப் பாப்புலேஷன், இந்தியாவோட பாப்புலேஷன் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து நிறையா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இதெல்லாமே நடக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், ஓகேங்களா? PMJAY. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லி ஃபினான்ஸ்டு பை த கவர்மெண்ட் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து லான்ச் வந்து 2018.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் உங்களுக்கு 5 லேக் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பணமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெனிஃபிட் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து சர்ஜரியாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்குள்ளே கவர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பெனிஃபிஷியர்ஸ் அப்படின்றது எதன் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா எஸ்சிசிசி. எஸ்சிசிசினா சோஷியல் எக்கனாமிக் காஸ்ட் சென்செக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதன் மூலிமா தான் இந்த பெனிஃபிஷியர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அன்டோனியா அன்ன யோஜனா ஓகேங்களா. சரி ஆயுஷ்மான் பாரத் ஓகேங்களா. ஆயுஷ்மான் பாரத்தில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுவே ஒரு யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கட்டும், ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரிஸில் லெஜிஸ்லேச்சர் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 இடத்துல மட்டும் தான் லெஜிஸ்லேச்சர் இருக்கும். ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெல்லி, புதுச்சேரி. இப்போ அந்த இடத்துல இருக்கட்டும். அடுத்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இங்கே வந்து உங்களுக்கு 60:40 கொடுப்பாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90:10 அப்படின்னா 90% சென்டர் எடுத்துப்பாங்க. 10% இதன் மூலிமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்கேஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் ஓகேங்களா. லெஜிஸ்லேச்சர் இல்லாமல் இருக்குங்கள. ஸோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து 100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. இதோட நோடல் ஏஜென்சி NHA, நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து எந்த ஆக்டு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இந்த முறை கூட நம்மளுக்கு வந்து 2 year மெயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எல்கார்டு வந்து சொசைட்டி ஆக்டா இல்லை கம்பெனிஸ் ஆக்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா NHA அப்படின்றது சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. ஸோ ஓகே தேங்க்யூ. நம்ம டெய்லியும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் அப்படின்றது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். ஸோ ஓகே தேங்க்யூ.